Now coming to the dihybrid cross, inheritance of two gene is also called as dihybrid cross. அப்போது இங்கே என்ன அப்படின்னா 2 கேரக்டர்ஸ், ஸ்டார்டிங்கில் ஒரு கேரக்டர் என்னென்னா ஹைட் ஆஃப் த பிளான்ட். இங்கே வந்து நம்ம 2 கேரக்டர் எடுத்து ஸ்டடி பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னா I'll write here. We are going to learn about 2 character, namely shape of the seed and the color of the seed. So in the shape we will have அதான் ஒரு கேரக்டர், இது ஒரு கேரக்டர், இது செகண்ட் கேரக்டர். we know very well எல்லா கேரக்டருக்குமே 2 கான்ட்ராஸ்டிங் ட்ரேட் இருக்கா. அப்போ சீட் ஷேப்புக்கு என்ன ட்ரேட் இருக்கும்? 2 கான்ட்ராஸ்டிங் ட்ரேட் இருக்கும். ஒன்று வந்து ரவுண்ட், ஒன்று வந்து ரிங்கிள். அதே மாதிரி சீட் கலருக்குமே வந்து உங்களுக்கு 2 கான்ட்ராஸ்டிங் ட்ரேட் இருக்குமா. ஒன்று வந்து yellow, another one is green. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. Now Mendel found that the seeds resulting from the crossing of the parent had yellow colored and a round shaped seed. ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, you are doing a dihybrid cross. அப்போது இதுதான் வந்து பேரண்ட்டோட phenotype. Parents are pure for the character. இவங்க வந்து wrinkled green, இவங்க வந்து ரவுண்ட் எல்லோ. ஓகேவா? நவ் ஹெட்டிரோசைகோட் இல்லை, ஸோ ஒரே ஒரு டைப் ஆஃப் கேமெட் கேப் ஆர் கேப் ஒய். இவங்க வந்து ரவுண்ட் எல்லோ, இவங்க வந்து ரிங்கிள்டு க்ரீன். ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய், இவங்க யார்? கேமெட்ஸ். ஸோ கேமெட்ஸ் வில் ஃபியூஸ். யூ ஹாவ் a F1. F1 எப்படி இருக்கும்னா கேப் ஆர் ஸ்மால் ஆர் கேப் ஒய் ஸ்மால் ஒய், இதுதான் வந்து F1. ஸோ ஃபார் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் அ டாமினன்ட் ட்ரேட் 1 டாமினன்ட் allele இஸ் மோர் தென் இனஃப். அப்போ F1 வந்து உங்களுக்கு என்ன? ரவுண்ட் அண்ட் எல்லோ. ஸோ கிராசிங்க்கு அப்புறமா உங்களுக்கு ஃப்ரூட் ஃபார்ம் ஆகுமா, அதில் சீடு இருக்குமா, அந்த சீடை எடுத்து ஜெர்மினேட் பண்ணி பார்த்தா F1ல் எல்லாருமே ஆல் ஆர் எல்லோ கலர்ட் அண்ட் ரவுண்ட் ஷேப் ஷீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்மளால் சொல்ல முடியும் வாட் இஸ் டாமினன்ட். எல்லோ இஸ் டாமினன்ட் ஓவர் ரவுண்ட் அண்ட் க்ரீன் இஸ் டாமினன்ட் ஓவர் ரிங்கிள்ட். ஸோ அதுதான் இந்த பாயிண்ட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இப்போது இந்த டைஹைப்ரிட் கிராஸோட ரிசல்ட் வந்து இட் இஸ் ஐடென்டிக்கல் டு த மோனோஹைப்ரிட் கிராஸ். செப்பரேட்டாக 2 மோனோஹைப்ரிட் கிராஸ் பண்ணால் என்ன ஆன்சர் வருமோ அதே தான் காம்பினேஷன் ஆஃப் டைஹைப்ரிட் கிராஸ்லேயே உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ நவ் பிஃபோர் லேர்னிங் இல்லை அந்த செப்பரேட்டாக பண்ணால் உங்களுக்கு என்ன ஆன்சரோ அதே தான் இங்கேயும் சொல்லி பார்த்தோம்ல. அதுக்கு முன்னாடி we also should know. ஓகே, let us learn that here itself. ஏன்னா இந்த ஸ்லைட் அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் வெரி சிம்பிள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கேரக்டர் நம்ம எடுத்துக்கலாமா. ஷேப் ஆஃப் த சீடில் ரவுண்ட் இஸ் டாமினன்ட் ஓவர் ரிங்கிள்டு. இது பேரண்டல் ஜெனரேஷன். இவங்களோட கேமெட் ஃபியூஸ் ஆனதுக்கப்புறமா இது வந்து F1. F1ல் எல்லாருமே வந்து உங்களுக்கு ரவுண்டு. F2ன்றது யார்? F1ஓட செல்ஃபிங். F1 இன்ட்டு F1 இஸ் F2. அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கேப் ஆர் இன்ட்டு கேப் ஆர் ஸ்மால் ஆர். ஸோ சேம் மோனோஹைப்ரிட் கிராஸில் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 3/4 இஸ் டால், 1/4 இஸ் ட்ராஃப். அதே தான் இங்கேயும் கிடைக்கும். ஆர் கேப் ஆர் ஸ்மால் ஆர் அண்ட் ஸ்மால் ஆர். ஸோ இங்கே வந்து 3/4, 3/4 இஸ் ரவுண்ட் அண்ட் இவங்க ஒரே ஒருத்தங்க 1/4 இஸ் ரிங்கிள். இது வந்து ஒரு கேரக்டருக்கு. ஓகேவா? செகண்ட் கேரக்டர் என்னென்னா கலர் ஆஃப் த சீட். செகண்ட் கேரக்டர் என்ன? கலர் ஆஃப் த சீட். ஸோ கலர் ஆஃப் த சீடில் வந்து உங்களுக்கு 2 இருக்குது, எல்லோ அண்ட் க்ரீன்.
ஸோ இவங்க தானே பேரண்ட். ஸோ தே வில் ப்ரொடியூஸ் கேமெட். அப்புறம் அவங்களோட F1 வந்து என்ன, ஆல் ஆர் எல்லோ. யார், F1. F2 வந்து உங்களுக்கு என்ன, கேப் ஒய் small y into cap y small y. What is the F2? Without using Punnett square, we can tell cap y small y small y. In the ratio of 3/4 வந்து என்ன, yellow. 1/4 என்ன, green. yellow and green. ஸோ அதே தானே. இப்போ இது ரெண்டையும் நம்ம க்ராஸ் பண்ணும் போதும் உங்களுக்கு இதே ரேஷியோ தான், இண்டிவிஜுவலாக மோனோ ஹைப்ரிட் க்ராஸ் பண்ணும்போதும் அதே ரேஷியோ தான். ஸோ இது எல்லாமே வந்து ஜீனோடைப். அண்ட் F1 பற்றி நம்மளுக்கு தெரியும், யூ வில் கெட் அ ஹைப்ரிட். ஸோ F1ல் வந்து 3/4 இப்போ தானே பார்த்தோம் yellow and 1/4 is green. So yellow and green color is going to segregate in the ratio of 3:1. அப்போது சேம் வே ரவுண்டும் ரிங்கிளும் உங்களுக்கு அப்படி தானே செக்ரிகேட் ஆகணும், 3:1. 3 round 1 wrinkle. ஸோ திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி லைக் மோனோ ஹைப்ரிட் கிராஸ் தானே. ஸோ அதை தான் நீங்கள் சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே, திஸ் இஸ் த dihybrid cross. Always remember parents, I have repeated it many times, but நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, parents are pure for a character, round yellow, wrinkled green. இவங்க so they will produce only one type of gamete. After fusion you have round yellow. This is F1. so நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா cap r, okay I'll write it, cap r small r, cap y small y. Now try to find the gamete. So this is F1. So this genotype can produce how many gametes? 2 dihybrid are there, so they can produce 4 gamete. First thing. Now this genotype can produce how many phenotype? 2 raised to the power 2. 2 heterozygote are there, so they will produce 4 phenotype. அது என்னென்ன அப்படின்னா round yellow, அது parental, அதுக்கப்புறமா round green, இது வந்து நியூ காம்பினேஷன். அதுக்கப்புறமா wrinkled yellow, இதுவும் வந்து நியூ காம்பினேஷன். அப்புறமா wrinkled green in the ratio of 9:3:3:1. ஸோ எத்தனை phenotype இருக்குது? 1 2 3 4. 4 phenotype is possible. ஓகேவா? ஸோ ஃப்ரம் திஸ் genotype how many phenotype, sorry, from this genotype F2ல எத்தனை genotype வந்து possible? from this genotype F2ல எத்தனை genotype possible? so number of heterozygote is 2, so 3 raised to the power 2, the answer is 9 genotypes are possible. Now how many offsprings are possible, or how many zygotes are possible? 2 heterozygote, so 4 into 4, 16 offsprings are possible. இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் 2 raised to the power 2, அதனால உங்களுக்கு 4 gametes கிடச்சிருக்கு. இந்த மாதிரி இங்கே you have to note one thing. Here 9 is round yellow and 1 is wrinkled green. அதாவது out of 16 டோட்டலாக 16 வரும். 9 + 3 + 3 + 1. ஓகேவா? ஸோ out of 16 9 + 1, 10/16 are parental and 6 இவங்க இருக்காங்கல்ல, 6/16 are new combinations, or we will call them as recombinant. இப்போ how those recombinants are being formed அப்படின்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம்.
இங்கே what all the other things you have to note down is the genotype. phenotype என்னன்னு சொல்லி ஈஸியாக நீங்கள் பார்த்தோன்னா சொல்லலாம் 2 raised to the power 2. So 4 phenotype is possible. What are those things? Round yellow, round green, wrinkled yellow, wrinkled green. So you have to find the genotype. So அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் 9 genotype is possible. ஓகேவா, அது என்ன ரேஷியோவில் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே பார்க்கலாம். கேபிட்டல் ஆர் இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதிடுங்க ஒரு 3. ரெண்டாவது ஜீன் வந்து கேப் ஒய் ஸ்மால் y, அப்புறம் ஸ்மால் y, இது ஒரு செட்டு. அடுத்து வந்து ஆர் வந்து எட்டிரோசைகோட்டாக மாற்றணும். கேப் ஆர் ஸ்மால் ஆர் இது வந்து அப்படியே சேம் தான். கேப் ஒய் ஸ்மால் y. அடுத்து ஃபஸ்ட்டு ஹோமோசைகோட், ஹெட்டிரோசைகோட், அப்புறமா திரும்பியும் வந்து உங்களுக்கு ஹோமோசைகோட் ரிசெசிவ். ஸ்மால் ஆர் அப்புறம் இங்கே கேப் ஒய் ஸ்மால் y. நவ் ஃபஸ்ட் திங் 9:3:3:1 யார்? இவங்க வந்து ஃபினோடைபிக் ரேஷியோ. ஓகேவா, இது யூ வில் ரிமெம்பர் பை ஹார்ட். பட் எனிவே யூ ஆல்சோ ஹேவ் ப்ராடக்ட் ரூல். இல்லை 2 மோனோஹைப்ரிடை க்ராஸ் பண்ணால் உங்களுக்கு டைஹைப்ரிட் கிடைக்கும். ஸோ 3:1 × 3:1 தான் வந்து 9:3:3:1. ஓகேவா, வாட் இஸ் த genotypic ratio of a dihybrid cross? இதை நம்ம எப்படி பண்ணலாம்? வாட் இஸ் த genotype of a monohybrid cross? 1:2:1. அதை இன்னொரு வாட்டி மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, அப்போ வாட் யூ வில் கெட்? ஓகேவா, இதுதான் வந்து ஜீனோடைபிக் ரேஷியோ. 1:2:1, 2:4:2, 1:2:1. ஸோ அதை நம்ம இங்கே எழுதணும். ஸோ இப்போ கவுண்ட் பண்ணுங்கள். 3 3 3 6 7. ஓகே, அப்போ எத்தனை ஜீனோடைப் இருக்குது? 9 genotypes are there. And what is the genotypic ratio? Mostly genotypic ratio of a dihybrid cross கேட்க மாட்டாங்க. பட் if at all கேட்டாங்க அப்படின்னா this is the answer. Genotypic ratio வந்து this one. இதில் what all the things you can expect as a question அப்படின்னா, how many among this 9 genotype, how many are heterozygote for both the character? இதுதான் 4/16. இது வந்து heterozygote for seed shape, இது வந்து heterozygote for seed color, both the characterல. So 4/16. Now how many genotypes are homozygous for both the character? அது homozygous dominant-ஆகவும் இருக்கலாம், அதாவது ரெண்டுமே homozygous dominant-ஆக இருக்கலாம், இல்லை ரெண்டுமே வந்து homozygous recessive-ஆக இருக்கலாம், இல்லை ஒன்று வந்து homozygous dominant, ஒன்று வந்து homozygous recessive. Okay, so among the 9 genotypes, 4 are homozygous for both the character. இது இப்படியும் கேட்கலாம் question. இல்லை அப்படின்னா among this 9 genotype, how many are heterozygote for one character அப்படின்னு கேட்டால் what is the answer? heterozygote for one character, இல்லைனா homozygote for one and heterozygote for one. Third question, how many genotypes are homozygote for one character and heterozygote for the another character? இவங்க 2 homo hetero.
homo and hetero. அப்புறமா homo and hetero. So 4 5 6 7 8. Now this is the result of a dihybrid cross which is made between a seed color and the seed shape. Here they have talked about the phenotypic ratio of the dihybrid cross and அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ரவுண்ட் ரிங்கிள் அதாவது 3:1 3:1 is equivalent to 9:3 3:1. How it is possible? So அது நம்ம இப்போ பார்க்கலாம் ஷார்ட்லி. ஸோ அதுதான் மெண்டல் ப்ரப்போஸ் த செகண்ட் செட் ஆஃப் ஜெனரலைசேஷன் தட் வி வில் கால்ட் அஸ் மெண்டல்ஸ் லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட். இது வந்து லா ஆஃப் டாமினன்ஸ், அதுக்கப்புறமா இது வந்து லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட். Here he is talking about the independent movement of the chromosome as well as independent movement of the alleles, because of which you got a new combination. இப்போது என்னென்னா மோனோ ஹைப்ரிட் கிராஸில் F1ல் ஏதாவது ஒரு பேரண்ட்டு, F2ல் 2 பேரண்ட்டுமே. இங்கே வந்து என்னென்னா பேரண்ட் ப்ளஸ் ரீகாம்பினன்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கு. Now how that we got, it is because of the independent movement of the chromosome as well as independent movement of the allele that we will learn shortly. Now based on that, what is the definition of law of independent assortment? It states that 2 pairs of traits are combined in hybrid. Segregation of one pair is not of character is independent of the other pair of character. Easy தான். ஃபஸ்ட்டு வந்து இந்த பாயிண்ட்ஸ் முடிச்சுட்டு இந்த பாயிண்ட்க்கு வரலாம். Now இண்டிவிஜுவலாக மோனோ ஹைப்ரிட் கிராஸ் பண்ணும்போது இந்த ஸ்லைடில் எழுதுகிறேன் regarding how 3:1 is 3:1 is equivalent to 9:3 is 3:1. ஸோ இங்கே இருக்கல ரவுண்ட் எல்லோ வந்து 9. அப்போது இண்டிவிஜுவலாக நம்ம மோனோ ஹைப்ரிட் க்ராஸ் பண்ணும்போது எத்தனை வந்து ஃபஸ்ட்டு வந்து சீடோட ஷேப்பு ஃபஸ்ட் க்ராஸ், செகண்ட் க்ராஸ் வந்து சீடோட கலர். ஸோ நவ் ஹவு மெனி ஆர் ரவுண்ட் எல்லோ? ஃபீனோடைபிக் தான் அங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ ரவுண்ட் எல்லோ இஸ் 3/4 into 3/4. So 9/16 அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. Out of 16, 9 is round yellow. How many are round green? இது வந்து greenல. So round green is 3/4 ரவுண்டு, 1/4 வந்து உங்களுக்கு க்ரீனில் ரெசசிவ். அப்போது வாட் இஸ் த ஆன்சர்? 3/4 இஸ் ரவுண்ட் க்ரீனா. நெக்ஸ்ட்டு ஹவு மெனி ஆர் wrinkled yellow? So how many are wrinkled yellow? Wrinkled 1/4 into yellow 3/4, which is 3/16. Sorry, இங்கே வந்து 3/16 வரும். லாஸ்ட்டாக how many are wrinkled green? Okay, wrinkled green. How many are wrinkled green? அப்போ என்ன? 1/4 into 1/4. So answer is 1/4. So you got the phenotypic ratio as 9:3:3:1. Individual monohybrid cross will give rise to the phenotypic ratio. So அப்போ 3:1 into 3:1 is equal to 9:3:3:1 தானே? I hope this is clear. இதை நீட்டாக நோட் பண்ணிக்கோங்க உங்களோட நோட்ஸில். Okay, now
let us learn about the law of independent assortment where recombination is possible. ஸோ ஒரு செல்லில் உங்களுக்கு 4 குரோமோசோம் இருக்குது. இந்த குரோமோசோம் இஸ் கோயிங் இது 2 ஹோமோலாகஸ், இது 2 ஹோமோலாகஸ். இது குரோமோசோம் நம்பர் 1, இது குரோமோசோம் நம்பர் 2. Now இந்த குரோமோசோம் இஸ் கோயிங் டு கண்ட்ரோல் த சீடோட ஷேப். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து கேப் ஆர் இருக்குது, இங்கே வந்து ஸ்மால் ஆர் இருக்குது. அதே மாதிரி இந்த குரோமோசோம் வந்து இட் இஸ் கோயிங் டு கண்ட்ரோல் த சீடோட கலர். இங்கே வந்து உங்களுக்கு கேப் ஆர் இருக்குது, ஸ்மால் y இருக்குது. ஸோ இன் அ டிப்ளாய்ட் கண்டிஷன் யூ ஹேவ் 4 குரோமோசோம். இன் த ஹாப்ளாய்ட் கண்டிஷன் யூ ஷுட் ஹேவ் ஒன்லி 2 குரோமோசோம். ஸோ கேமெட்ஸ் ஃபார்ம் ஆகும்போது நம்பர் ஆஃப் குரோமோசோம் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். ஆல்சோ இந்த குரோமோசோம் வில் அலைன் independently of, அதாவது குரோமோசோம் நம்பர் 1 will align independently of குரோமோசோம் நம்பர் 2. ஆல்சோ இங்கே நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணணும், இந்த பர்டிகுலர் கேரக்டர் வந்து இந்த குரோமோசோமில் இருக்குது அண்ட் சீடோட கலர் வந்து வேறு ஒரு குரோமோசோமில் இருக்குது. இது வந்து சீட் கலர், இது வந்து சீடோட ஷேப். சின்ஸ் கேரக்டர்ஸ் ஆர் present on the 2 different chromosome, they are going to separate or they are going to assort independently over the another chromosome. ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். now குரோமோசோம் வந்து இப்படி இருக்குது. கேப் y ஸ்மால் y இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி கண்டிஷனில் மொத்தம் 4 குரோமோசோம் இருக்குது. கேமெட் ஃபார்மேஷன் அப்போ ரிடக்ஷன் டிவிஷன் நடக்கும். ஸோ இந்த ரெண்டும் ஒரு போலுக்கும் இந்த ரெண்டும் வேறு போலுக்கும் போகுமா? அப்போது 4 குரோமோசோம் 2 குரோமோசோமாக மாறிடுச்சு அப்படின்னா வாட் இஸ் த பாசிபிலிட்டி? த செல் வில் ஹேவ் கேப் ஆர் கேப் y. ஆல்சோ த செல் இஸ் கோயிங் டு ஹேவ் ஸ்மால் ஆர் ஸ்மால் y. இது ரெண்டுமே வந்து பேரண்டல் டைப். ஓகேவா? குரோமோசோம் இப்படி அலைன் ஆயிருக்கு. ஓகே, நவ் குரோமோசோம் இப்படி அலைன் ஆகாமல் இந்த மாதிரி அலைன் ஆயிருக்காங்க. கேப் ஆர் ஸ்மால் ஆர், இங்கே கேப் வைக்கு பதிலாக இங்கே ஸ்மால் y இருக்குது, இங்கே வந்து கேபிட்டல் Y இருக்குது. அப்போது உங்களுக்கு என்னென்ன கேமெட்ஸ் கிடைக்கும்? கேமெட் வில் ஹேவ் கேப் ஆர் ஸ்மால் y அண்ட் ஸ்மால் ஆர் கேப் y. இப்போ இவங்க 2 பேர் யார்? நியூ காம்பினென்ட் இல்லை ரீகாம்பினென்ட். ரீகாம்பினென்ட்னு சொல்லாமல் நான் பேரண்டல் டைப்புன்னு கூட நம்ம பெட்டராக சொல்லலாம். பிகாஸ் கிராசிங் ஓவர் நடந்தால் தான் உங்களுக்கு ரீகாம்பினென்ட் வரும். ஸோ இவங்க வந்து நான் பேரண்டல் டைப். ஸோ அதுதானே ஒரு டைஹைப்ரிட் கிராஸில் கேப் ஆர் கேப் y இருக்கும்போது உங்களுக்கு 4 கேமெட்ஸ் கிடைக்கும். ஈச் வந்து 1/4 உங்களுக்கு இருக்கும். ஸோ 25%, 25%, 25%. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 50% வந்து 50% வந்து பேரண்டலா, 50% வந்து உங்களுக்கு ரீகாம்பினென்ட். இப்போது உங்களுக்கு 10/16 வந்து பேரண்டல், 6/16 வந்து உங்களுக்கு ரீகாம்பினென்ட். அப்போது ரீகாம்பினென்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு பேரண்டல் டைப் இருக்கும், ஒரு ரீகாம்பினென்ட் டைப் இருக்கும். ஓகேவா? நவ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேப் ஆர் கேப் ஒய்யும் இந்த ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய்யும் சேரும்போது வாட் யூ வில் கெட்? ரவுண்ட் அண்ட் எல்லோ பேரண்டல் டைப். அப்போ ரீகாம்பினென்ட் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துடலாம். ஸோ டு கெட் த ரீகாம்பினென்ட் ஒரு பேரண்டல் டைப் இல்லை ஸ்மால் ஆர் ஸ்மால் y, இந்த பேரண்டல் டைப்பும் இந்த ரீகாம்பினென்ட்டும் ஃபியூஸ் ஆக போகிறாங்க. கேப் ஆர் ஸ்மால் y. இன் திஸ் கண்டிஷன் வாட் யூ வில் கெட்? ரவுண்ட் அண்ட் green recombinant
round and green, that is not present in the parental type. ஸோ அதே தான் அதே மாதிரி தான் இன்னொன்று same way another one is also being formed. How this is being formed? Because of the two characters are present in two different chromosome, and also the assortment or the separation of the chromosome is not depending on the another chromosome. இது ஒரு homologous pair, இது ஒரு இது homologous, இது homologous, இது homologous. Okay ma? Now this is over. Now this slide la வந்து அது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல how the gamete is being formed, அதுதான் வந்து அவங்க இங்கே சொல்லியிருக்காங்க. Most of the things I have already covered over there. நம்ம அங்கே பார்த்தோம்ல குரோமோசோம்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி அலைன் ஆயிருக்கு. கேப் ஆர் ஸ்மால் ஆர், கேப் ஒய் ஸ்மால் ஒய். அப்போது 50% இது 50 இது 50 ஆர், அதாவது சீடோட ஷேப்புக்கு மட்டும் கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா 50% R and 50% R is independent for the segregation of 50% Y, cap Y and 50% small y. அப்போது what we can tell, a gamete that is going to have small r, it will definitely have cap y as well as small y. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. Now same way, when the gamete 50% of the gamete that is going to have cap r, it will either have cap y and another oneல வந்து உங்களுக்கு small y. ஸோ அதுதான் இங்கே ஓகேவா. இது now இது வந்து 50%, simple. cap r cap y, cap r small y, small cap y, small r small y, each வந்து 1/4. ஆனால் நம்ம ரவுண்ட் மட்டுமே நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இது வந்து 50%, இது ஒரு 50%, அதாவது 25 + 25, 25 + 25. ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக நம்மளுக்கு 4 different frequency, 4 different genotype in the frequency of 1/4 we will be getting. I hope this is clear for you. So same thing with the help of Punnett square. So we know very well horizontal வந்து மேல் கேமெட், காலமில் வந்து ஃபீமேல் கேமெட். ஸோ நம்பர் ஆஃப் ஜைகோட் உங்களுக்கு எத்தனை? 16, 4 × 4. அதுதான். ஆல்தோ 16 ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் இருந்தாலுமே எத்தனை ஜீனோடைப் நம்மளுக்கு கிடைக்கும்? யூஸ் த ஃபார்முலாவில் இங்கே வந்து உங்களுக்கு 4 phenotype, 3^2, 9 genotype. Remember this for your exam. Now coming to the polygene. Polygene, as the name suggests, it is going to have more than one gene. Multiple allele condition நம்ம பார்த்தோம். இங்கே வந்து என்னென்னா polygene, more than one gene is going to influence a single character. அதாவது many gene, அதனால தான் polygene. ஆனால் வந்து கேரக்டர் வந்து ஒன்று தான். Many gene is going to control the expression of one character, that is called as polygenic inheritance. Now according to Mendel's study, he was able to find only the contrasting character, dominant as well as recessive, violet illana white color. But in nature this is not at all being possible. என்ன அப்படின்னா what we get in nature is the gradient version. ஸோ அதுதான் gradient அப்படின்னும் போது you look into the graph, இது வந்து மினிமம், இது வந்து மேக்ஸிமம், அப்புறம் இங்கே இருக்கிற எல்லாமே வந்து இன்டர்மீடியேட். ஸோ இதுதான் வந்து அவங்க கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. லோ டு ஹை இல்லை ஹை டு லோ எப்படி வேணால் இருக்கலாம். இன் நேச்சர் இதுதான் பாசிபிள். அப்போது லெட் அஸ் டேக் எ எக்ஸாம்பிள். ஹியூமனோட ஹைட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓகே,
இன் கேஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸே நம்ம எடுத்துக்கலாமே, டால் அண்ட் ஷார்ட் இப்படி கிடையாது. We just don't have tall and short people as two distinct alternative but as a whole range. நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல 4 feet ஹைட்டு மினிமம், மேக்ஸிமம் ஒரு 8 feet இருக்கும்போது இன்டர்மீடியட்டில் சில பேர் வந்து 5 இருப்பாங்க, சில பேர் 5.5, சில பேர் வந்து 6, லைக் தட்ல இட் கோஸ் ஆன். ஸோ அதுதான் ஒரு ரேஞ்ச் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க, 2 டிஸ்டிங்க்ட் ஆல்டர்னேட்டிவ் இல்லை, இன்ஸ்டெட் யூ ஹேவ் அ ரேஞ்ச். ஸோ in this case this trait இருக்குல்ல, அதாவது height is controlled by 3 or more than 3 gene. அதனால தான் அது பாலிஜீன். now இங்கே மெயினாக எக்ஸாம்க்கு என்ன நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, so far what we have learned, இப்போ இந்த மாதிரி ஒரு ஜீனோடைப் என்ன மாதிரியான ஃபினோடைப்பை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும், டால் கண்டிஷனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது இங்கே என்விரான்மெண்ட் will not play any major role. அதுக்கான ரோலே இல்லை. ஜீனோடைப் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஃபினோடைப் எக்ஸ்ப்ரெஷன் நடக்கும். பட் இன் கேஸ் ஆஃப் பாலிஜீன் 2 ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று வந்து ஜீன், another one is environment. Environment plays a very major role in the expression of a trait. Environment will play a major, எப்படி வந்து environment will play a major role அப்படின்னா, let's take for example ஒரு பர்சன் கிட்ட பாலிஜீனில் ஸோ மோர் தென் 1 gene is going to control. அவங்க வந்து கேப் ஏ, கேப் பி ஸ்மால் சி இப்படி இருக்காங்க. டோட்டலாக 6 alleles இருக்குது, 6மே வந்து டாமினன்ட் கண்டிஷனில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 6மே டாமினண்ட்டாக இருக்கும் போது மேக்ஸிமம் ஜீன் வந்து இங்கே எக்ஸ்ப்ரெஸ் ஆகும். இது அக்கார்டிங் டு த ஜீனோடைப். ஆனால் இங்கே என்விரான்மெண்ட் எப்படி ரோல் மேஜர் ப்ளே பண்ணுது அப்படின்னா, ஃபேவரபிள் என்விரான்மெண்டல் கண்டிஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது ஈவன் தோ எ பர்சன் இஸ் கோயிங் டு ஹேவ் ஆல் த alleles டாமினன்ட் இன் ஹிம், அவனால் மேக்ஸிமம் ஹைட் வளர முடியாது. வை? பிகாஸ் அவன் வளர்கிறதுக்கு தேவையான ஃபேவரபிள் என்விரான்மெண்டல் கண்டிஷன் அங்கே இல்லை அப்படின்னும் போது அந்த ஜீனோட எக்ஸ்ப்ரெஷன் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக இருக்காது. ஜீன் cannot express fully when there is no favorable environmental condition. அப்போது அதை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படின்னா, ஈவன் தான் அவங்களுக்கு ஈவன் தான் அவங்களுக்கு டாமினன்ட் அலீல் இருந்தாலுமே அவங்களோட ஹைட்டுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் டயட் தான், ப்ராப்பர் டயட் இருக்கும்போது ஆல் அலீல்ஸ் கேன் எக்ஸ்ப்ரெஸ் மேக்ஸிமம், அவன் மேக்ஸிமம் ஹைட் வளருவான். ஆனால் சைல்டுஹுட்லேயோ இல்லை அடல்ட்லேயோ அவங்களுக்கு ப்ராப்பராக டயட் இல்லாத போது அவனால் ஹைட்டாக வளர முடியாது. ஸோ ஹியர் என்விரான்மெண்ட் பிளேஸ் அ வெரி மேஜர் ரோல். இது இன்னும் பெட்டராக ஒரு எக்ஸாம்பிள் புக்கில் கொடுத்துருக்காங்களா, அதை வச்சு படித்தா புரிஞ்சிடும். நவ் பாலிஜீன் இஸ் ஆக்சுவலி கண்ட்ரோல்டு பை, in case of humans, one best example is the skin color. இங்கே நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது gene and the environment. Always the cross of a parent is going to be pure. When all the alleles are completely recessive, அவங்க வந்து very light, அதாவது white. When all the alleles are dominant, அவங்க வந்து dark, அதாவது negro. இங்கே வந்து டோட்டலாக 6 alleles இருக்குது, அதாவது 3 gene pair. You have to remember this 6 allele. 2 gene pair அப்படின்னா டைஹைப்ரிட் கிராஸில் 4 allele. Now in case of human beings, polygene is actually controlled by 3 gene pair. ஸோ 6 alleles 6மே டாமினண்ட்டாக இருக்கும்போது அவங்க நீக்ரோ, 6மே ரெசிசிவாக இருக்கும்போது அவங்க வந்து ஒயிட். ஸோ இவங்க வந்து ஏபிசி கேமிட், இவங்க வந்து கேப் ஏ, கேப் பி, ஸ்மால் கேப் சி கேமிட்டா. ஸோ வாட் யூ வில் கெட் ஆஸ் எ F1 இன்டர்மீடியேட் கேப் ஏ ஸ்மால் ஏ, கேப் பி ஸ்மால் பி, கேப் சி ஸ்மால் சி. இதுதான் வந்து F1. ஸோ அக்கார்டிங் டு மெண்டல்ஸ் லா, டாமினன்ட் allele இருக்கும்போது அவன் டார்க்காக இருக்கணும். ஆனால் இட் இஸ் நாட் கோயிங் டு ஃபாலோ த லா ஆஃப் டாமினன்ட். ஹியர் த ட்ரேட் இஸ் குவான்டிடேட்டிவ்.
இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். Here the trait, very important for the exam. Here the trait is quantitative. It is determined by the number of dominant allele. ஸோ எவ்வளோ டாமினன்ட் allele இருக்கோ அந்த அளவுக்கு அவன் வந்து ஸ்கின் கலர் வந்து வேரி ஆகும். ஓகேவா? இங்கே 3 டாமினன்ட் allele இருக்கும் போது பேரண்ட் கிட்ட 6, இங்கே வந்து 0, இங்கே 3 இருக்குது. விச் மீன்ஸ் he will be a intermediate. We will call it as mulatto. அதோ இங்கே இருக்காங்கல்ல 3, only 3 alleles are dominant. இது வந்து intermediate or mulatto. இது வந்து 0, no allele is dominant. இங்கே வந்து 6, 6 alleluமே dominant. அதுக்கப்புறமா உங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஒரே ஒரு allele இருக்கும். அப்புறம் அவுட் ஆஃப் 6 2 டாமினன்ட் allele இருக்கும். அவுட் ஆஃப் 6 4 டாமினன்ட் allele இருக்கும். அவுட் ஆஃப் 6 5 டாமினன்ட் alleles இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் ஸ்கின்னோட கலர் வந்து வேரியேஷன் ஆகும். அப்போது இங்கே என்விரான்மெண்ட் என்ன மேஜர் ரோல் ப்ளே பண்ணுதுன்னா வெரி சிம்பிள். நம்ம ஸ்கின் கலர் சேஞ்ச் ஆகும் எப்போது சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகும்போது. ஸோ அப்போ நம்ம சொல்லலாம்ல ஈவன் தோ phenotype the phenotype is actually determined by the genotype. In case of polygene, along with the genotype, environment will play a major role. அப்போ ஒரு phenotype express ஆகணும் அப்படின்னா it is determined by genotype as well as environment in case of polygene. ஸோ சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகும்போது அவங்க ஈவன் தோ சிம்பிள் சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகும்போது அவங்களோட ஸ்கின் கலர் வந்து டெஃபினெட்லி இட் இஸ் கோயிங் டு சேஞ்ச். நான் இங்கே வந்து யூ காட் அ கிராஃபில் இந்த மாதிரி இதை தான் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கண்டினியூவஸ் வேரியேஷன். திஸ் கம்ஸ் ஃபார் த குவான்டிடேட்டிவ் ட்ரேட். ரிமெம்பர் தட் பேஸ்ட் ஆன் த நம்பர். இவ்வளோ நேரம் நம்ம படித்தது என்னென்னா குவாலிட்டேட்டிவ், அதாவது லா ஆஃப் டாமினன்ஸ் எல்லாமே வந்து கம்ஸ் அண்டர் குவாலிட்டேட்டிவ். It does not determine on the number of allele. See for example cap t இருக்குது, small t இருக்குது. ஓகேவா? கேப் டி ஸ்மால் டி அப்புறம் கேப் டி ஸ்மால் டி ஒரே ஒரு டாமினன்ட் allele இருக்குது. அதனால இன்டர்மீடியேட் ஹைட் வருமானு கேட்டால் கிடையாது. பிகாஸ் it is qualitative inheritance where it is not based on the number, it is based on the product of the gene. Here it is based on the number of dominant alleles. மேக்ஸிமமாக இருக்கும் போது 6 இருக்கும் போது மேக்ஸிமம் கலர், 0 இருக்கும் போது மினிமம் கலர். ஸோ இதை வந்து நம்ம கண்டினியூவஸ் வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் வில் கிவ் அஸ் அ பெல் ஷேப் கர்வ். அப்போது நம்ம படித்த அந்த டாலும் ட்ராஃபும் எதில் வரும்? இது வந்து கண்டினியூவஸ் வேரியேஷன் அப்படின்னா குவான்டிடேட்டிவ் ட்ரேட்டு. இது கண்டினியூவஸ் அப்படின்னா அது வந்து டிஸ்கண்டினியூவஸ். கம்ஸ் அண்டர் குவாலிட்டேட்டிவ் ட்ரேட். இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டால், ட்ராஃப், ஃபினோடைப். இங்கே வந்து நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். ஓகேவா? இங்கே வந்து நம்மளால் 2 குரூப்பாக நம்மளால் பிரிக்க முடியும். இங்கே வந்து அந்த மாதிரி நம்மளால் பிரிக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு வேரியேஷன்ஸ் இருக்கும். மினிமம் டு மேக்ஸிமம் இங்கே வந்து 2 செப்பரேட் குரூப்பாக நம்மளால் பிரிக்க முடியும். நவ் இதில் வாட் ஆல் த questions you will get for the exam? How many phenotypes are possible? To calculate that you have a formula 2 into n plus 1. நோட் பண்ணிக்கோங்க. where n is equivalent to number of gene pair. In case of polygene human skin color, how many gene pair are there? 1, 2, 3. 3 gene pairs are there. So 2 into 3 plus 1. So 7 phenotypes possible. 1, 2, 3, 4, 5, 6, 7. 7 phenotypes are possible. இதுதான் மேக்ஸிமம் கேட்குற கொஸ்டின். F2ல how many are parental type? parental அப்படின்னா இவங்க. F2ல how many are parental type? 6 allele டாமினண்ட்டாக இருக்குது.
பேரண்டல் டைப் ஒரு அலீல் கூட டாமினண்ட்டாக இல்லை, பேரண்டல் டைப். மற்ற எல்லாமே வந்து இன்டர்மீடியட் தான். ஸோ 1/64 and 1/64. So among this 2 are parental. So இது 64 you know very well because இங்கே உங்களுக்கு நம்பர் ஆஃப் கேமெட்ஸ் வந்து 8 into 8 64 ப்ராஜனிஸ் வந்து உங்களுக்கு இங்கே ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே okay, whatever we have studied so far, it has been given over here. Kindly go through this slide on your own. அது ஒன்றே ஒன்று மட்டும் நான் add, that is very important. So here in this case it is phenotype reflects the contribution of each allele. So ஒரு allele depends on the number of allele and it is additive or it is cumulative. Okay va? Rest of the things you can go through this on your own, easy-ஆ தான் இருக்கும். So these are the 7 phenotypes. Negro அவங்களுக்கு 6 alleles இருக்கும், very dark 5 dominant allele இருக்கும், dark brown வந்து 4 இருக்கும், intermediate வந்து 3 இருக்கும், light brown வந்து 2, very light brown வந்து ஒரே ஒரு dominant allele தான் இருக்கும், whiteல வந்து ஒரு dominant allele கூட இருக்காது. So டோட்டலாக உங்களுக்கு 7 phenotypes are possible. Okay, இது you don't have to read this one, just I am telling 7 phenotypes அது என்னன்னு சொல்லி I have written it over here, no need to read this one. So match the following type of questions mostly easy-ஆ தான் இருக்கும். ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சிட்டா will get the answer. ஸோ அதான் பாலிஜீன் அப்படின்னா என்ன? மெனி. D is 1. ஸோ beta is the answer. நெக்ஸ்ட் அவ்வளோதான். அப்போ 1/1 மற்றதையும் நீங்கள் ஒரு வாட்டி க்ராஸ் செக் பண்ணிக்கோங்க. டாமினன்ஸ் அப்படின்னா என்ன? In a heterozygous organism only one allele express itself. ஆமாம், அதுதான் டாமினன்ஸ். கோடாமினன்ஸ் அப்படின்னா என்ன? In a heterozygous organism both allele will express maximum. பார்த்தோம்ல ABO blood group. Pleiotropy அப்படின்னா என்ன? A single gene influencing the many character. ஸோ இது 4, இது வந்து 1. சிங்கிள் ஜீன் ஞாபகம் வச்சுக்கோங்க, seed shape and starch grain size. Now inheritance of 2 gene. So based on the options let us try to eliminate. Cap B இருக்கு. டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு எங்கே இருக்குன்னா இங்கே தான் இருக்குது. கேப் A ஸ்மால் a ஸ்மால் a ஸ்மால் a. ஸோ இதை நம்ம க்ராஸ் பண்ணால் இது என்ன? கேப் A இன்ட்டு ஸ்மால் a. இண்டிவிஜுவலாக ஒரு மோனோ ஹைப்ரிட் க்ராஸ் பண்ணுறோம். இது என்ன? ஹைப்ரிட் இன்ட்டு ரெசிசிவ். அப்போ இது ஒரு டெஸ்ட் க்ராஸ். டெஸ்ட் க்ராஸில் உங்களுக்கு என்ன ரேஷியோ கிடைக்கும்? 1:1. கேப் A ஸ்மால் a ஸ்மால் a ஸ்மால் a. அப்புறமா B இட் இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச், ஏன்னா ரெண்டுத்துலேயுமே வந்து சேம். அப்போ 1:1 இஸ் த ஆன்சர். ஆல்ஃபா இஸ் த ஆன்சர். Now in a dihybrid cross between capital A, capital B, okay fine. Dihybrid cross. Parental type கொடுத்துருக்காங்க. F2ல okay, in F2 the ratio of இது this one நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். நான் ஸ்டார்டிங்கில் டைஹைப்ரிட் க்ராஸில் உங்களுக்கு நான் I showed you how to find the genotype. So based on that ஸ்மாலேஸ்ட் அதான் இது வந்து ஒரே ஒரு தானே. நம்ம அந்த செக்கர் போர்டில் இந்த இடத்துல அப்புறம் இந்த இடத்துல ஹோமோசைகஸ் ரெசசிவ், ஹோமோசைகஸ் டாமினன்ட் ஒன்றே ஒன்று தான் இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் தட் ஸோ இந்த 2 ஆப்ஷனில் ஏதோ ஒரு ஆப்ஷன். ஸோ 2 டாமினன்ட். ஓகே, I told you அந்த டைஹைப்ரிட் க்ராஸில் ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதில் we have learned that homozygous another one will be heterozygous அப்படின்னா 2 இருக்கும். homozygous another one will be heterozygous அப்படின்னா 2 இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் 1:2:2:1.
சம்டைம்ஸ் இப்படி கேட்குறாங்க, இது எவ்வளோ ரேஷியோவில் இருக்கும் அப்படின்னா ரெண்டுமே ஹெட்டிரோசைகோட்னா ஈஸி ஞாபகம் வச்சுக்கிறது 4/16. சரியா? In a cross இதான், what proportion of the progeny is homozygous for both the traits? ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்தோம்ல homozygous for both the traits வந்து 4/16. இது வந்து F1. ஓகேவா? F1 வந்து செல்ஃப் க்ராஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வில் கெட் homozygous both the traits வந்து 4/16. இதை ஃபர்தராக நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணும்போது 4/16. ஸோ beta is the answer. ஸோ how you got 4/16 ஆல்ரெடி நான் வந்து dihybrid crossலேயே நான் சொல்லியிருக்கேன். ஸோ with that you will be able to come to the conclusion. Now in a cross between pure tall with green pod and pure short with yellow pod, so green is dominant அதனால yellow வந்து small g. How many short plants are formed in the F2 out of 16? ஸோ இது இவங்களோட கேமெட்ஸ். ஓகே சார்லி. ஸோ நவ் இது நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் ஃபார் த செக்கர் போர்டில் அந்த 16 பண்ணதுக்கு பதிலாக we know very well டைஹைப்ரிட் கிராஸில் வந்து உங்களுக்கு ரவுண்ட் எல்லோ, ரவுண்ட் க்ரீன், அப்புறமா ரிங்கிள்டு எல்லோ, ரிங்கிள்டு க்ரீன், இதில் வந்து திஸ் இஸ் பேரண்டல், இவங்க வந்து ரீகாம்பினன்ட். அதே தானே உங்களுக்கு இங்கேயும் கிடைக்கும், 10 பேரண்டல் அண்ட் 6 ரீகாம்பினன்ட். அதில் டால் க்ரீன் வந்து பேரண்டல், ட்ராஃப் எல்லோ வந்து ரீகாம்பினன்ட். ஓகேயா? டால் க்ரீன் வந்து பேரண்டல், ட்ராஃப் எல்லோ வந்து ரீகாம்பினன்ட், சாரி ட்ராஃப் எல்லோவும் பேரண்டல். நெக்ஸ்ட்டு வந்து டால் எல்லோ இஸ் ரீகாம்பினன்ட் அண்ட் ட்ராஃப் க்ரீன் இஸ் ரீகாம்பினன்ட். இது நம்மளுக்கு தெரியும். இதில் எவ்வளோ பிளான்ஸ் வந்து ஷார்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ how many are short? 3 + 1. ஸோ 4 out of 16 plants are short. Now this question already நம்ம பார்த்தது தான். இந்த மாதிரி டைஹைப்ரிட் கிராஸில் F2 ஜெனரேஷனில் both are dihybrid. Answer is delta 4/16. Now polygene, how many phenotypes are possible if a character is controlled by 4 pair of polygene? What is the formula? 2n plus 1. 9 is the answer. Now இங்கே வந்து if a polygenic trait is controlled by 3 genes, then how many offspring in F2 will show the parental phenotype? ஞாபகம் இருக்கா? இதில் இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்பாங்க நான் சொன்னேன்ல. 3 genes அப்படின்னும் போது A, B, B, cap C, small c. ஸோ இந்த போர்ஷனில் இருக்கிறது பேரண்டல், லைக் A, B, B, C, Cயும், இங்கே வந்து small a, small a, small b, small b, small c. ஸோ இப்படி இருப்பாங்களா? ஸோ 1/64, 1/64. ஸோ ஆன்சர் இஸ் 2 or parental. Okay, what is law of dominance? இங்கே வந்து blending அப்படின்னா it goes for segregation. allele is segregating அப்படின்னா law of segregation. இது வந்து law of segregation. That only parental traits are appear in the F2 generation. only parental trait அப்படி இல்லை, ரெண்டுமே இருக்குல்ல. F1ல வந்து ஒரு பேரண்ட், F2ல 2 பேரண்ட். this is most appropriate தான். that law of dominance is 3:1 phenotypic ratio is obtained in the F2 generation, where 3 வந்து tall, 1 வந்து dwarf. Now this question is a monohybrid cross. What is the F2 ன்னு கேட்டிருக்காங்க. just go through this question. what is the F2 ன்னு கேட்டிருக்காங்க. so F2 is, we know this one, tall homozygous, tall heterozygous,
and Roff. Kindly go through this question. This is nothing monohybrid cross தான் வந்து அவங்க கேட்டிருக்காங்க. ஓகே, now இங்கே வந்து எஸ் இந்த கொஸ்டினில் வந்து இதுதான் வந்து கொஸ்டினே. திஸ் இஸ் F1. ஓகே, இந்த F1 just go through this question. இதில் மெயின் வந்து இதுதான் வந்து parental. now this is parental. இந்த பேரண்டலோட F2 ஜெனரேஷனில் என்னென்ன phenotype வந்து பாசிபிளாக கிடைக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. now what is this? this is a dihybrid cross. dihybrid crossல உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒன்லி கிடைக்காது. you will get round as well as yellow cotyledons. ஸோ இதுதான் round seeds with yellow cotyledons, wrinkle seed with yellow cotyledon. புரியுதுல? இது வந்து dihybrid cross. இங்கே F2 வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 4 கிடைக்கும். அதில் 2 வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்லி இஸ் நாட் ரைட். a true breeding plant அப்படின்னா என்ன? நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல, இட் இஸ் a near homozygous and produce offspring of its own kind. அதுதான் true. they will be pure for a character. அவங்க ஆல்வேஸ் ஹோமோசைகஸ் ரெசசிவ் கிடையாது. நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி அவங்க ஹோமோசைகஸ் டாமினண்ட்டாக கூட இருக்கலாம். அண்ட் அதர் ஆப்ஷன்ஸ் ஆர் நாட் கரெக்ட். ஸோ ஆல்ஃபா இஸ் த ரைட் ஆன்சர். வாட் இஸ் a test cross? keyword for test cross is F1 hybrid with double recessive. சார்லிஸ் ஆன்சர் டபுள் ரிசசிவ் அப்படின்னா நத்திங் பட் 2 அலிலுமே உங்களுக்கு இங்கே ரிசசிவாக இருக்குது. ஓகே, நவ் இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்க? yellow seed is dominant to the greens. yellow is dominant to green. if a heterozygote yellow seed is crossed with a green plant, heterozygote yellow, capital Y small y, அதான் heterozygote yellow is crossed with a green plant. what is this? this is the monohybrid cross, test cross. அப்போ what ratio of yellow and green seeds are being produced? monohybrid அப்படின்னாலே when the phenotype when dominant genotype is heterozygote, ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல 50% வந்து உங்களுக்கு அதாவது 1:1 ரேஷியோவில் உங்களுக்கு கிடைக்கும் yellow and green, yellow seeds as well as green seeds. you will get in the ratio of 50:50, அதாவது 1:1. here I will write one important thing regarding monohybrid test cross. what is the phenotypic ratio and the genotypic ratio of a monohybrid test cross? first monohybrid test cross oda phenotypic ratio genotypic ratio enna? same than 1:1. 50% violet flower, 50% white flower. dihybrid அப்படின்னும்போது ப்ராடக்ட் ரூல் தான் 1:1 in okay sorry 1:1 into 1:1. answer is so this is the monohybrid test cross ratio. this is the dihybrid test cross ratio. in case of test cross both phenotypic as well as genotypic ratio are same. okay, remember this, important for the exam. now F2 in a Mendelian cross showed that both genotype and the phenotype is same. அதாவது F2ல சொல்கிறாங்க. நம்ம இப்போ முன்னாடி பார்த்தது டெஸ்ட் கிராஸ் ஃபஸ்ட் ஜென்ரேஷன். இது F2 மெண்டேலியன் கிராஸில் ஃபீனோடைப்பும் ஜீனோடைப்பும் சேம் அப்படின்னா அது என்னவாக இருக்கும்? it has to be monohybrid cross with a incomplete dominance, cap or smaller. ஸோ இது ஒரு மோனோஹைப்ரிட் தான். இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஒன் ஜீன்,
ஆனால் இட் இஸ் இன்கம்ப்ளீட்லி டாமினன்ட், அதனால் பிங்க் கலர். ஸோ பீட்டா இஸ் த ஆன்சர். நவ் வென் ரெட் அண்ட் ஒயிட் மிராபிலிஸ் அப்படின்னா என்ன? இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். வாட் இஸ் த F2? யூ டோன்ட் ஹாவ் டு கிராஸ். Charlie is the answer. 1:2:1. ஓகே, ரெண்டு ஜீனோடைப் இருக்குது. வாட் ப்ரொபோர்ஷன் ஆஃப் த ப்ரோஜனி வில் phenotypically resemble the first parent? ஓகே, இது பேரண்ட் நம்பர் 1, இது பேரண்ட் நம்பர் 2. ஸோ இப்போது 1 2 3 4 5 இருக்குது. ஸோ இங்கே வந்து இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் 5 ஜீன் இருக்குது, அதாவது பென்டா ஹைப்ரிட் கிராஸ். அப்போது நம்ம இட் இஸ் நாட் ஈவன் பாசிபிள். ட்ரை ஹைப்ரிடே கஷ்டம்தான், பென்டா ஹைப்ரிடை நம்ம எப்படி ஈஸியாக பண்ணலாம்? சிம்பிளாக இண்டிவிஜுவல் மோனோ ஹைப்ரிட் கிராஸை பண்ணால் யூ வில் கெட் த ஆன்சர். இண்டிவிஜுவல் மோனோ ஹைப்ரிட் கிராஸ் ப்ராபபிலிட்டியை எடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா டோட்டலை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட் கிராஸில் வந்து கேப்பே இன்ட்டு இது வந்து ஒரு டெஸ்ட் கிராஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தாலே தெரியுதுல்ல. ஸோ 50% வந்து கேப்பே ஸ்மால் ஏ, another 50 வந்து ஸ்மால் ஏ. ஸோ அமங் திஸ் ரெண்டில் எத்தனை? 1/2. செகண்ட் வந்து என்ன? கேப் பி ஸ்மால் பி இன்ட்டு கேப் பி ஸ்மால் பி. இது என்ன? இது ஒரு மோனோ ஹைப்ரிட் F1ல இப்படி தானே இருக்கும். மோனோ ஹைப்ரிட் F1 இப்படி தானே இருக்கும், கேப் டி ஸ்மால் டி. அப்போ என்னென்ன பாசிபிள் ஜீனோடைப் உங்களுக்கு கிடைக்கும்? கேப் பி ஸ்மால் பி ஸ்மால் பி. நவ் அமங் திஸ் கேப் பி ஸ்மால் பி அதாவது இது வந்து டாமினன்ட். அவங்க வந்து எதுவுமே சொல்லலை அப்படின்னா நம்ம வந்து நார்மல் டாமினன்ட் ரெசசிவை தான் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ டாமினன்ட் இந்த மாதிரி இருக்கும்போது டாமினன்ட் ஃபினோடைப், இப்படி இருந்தாலும் டாமினன்ட் ஃபினோடைப். இவங்க வந்து ஃபினோடைப் தானே கேட்டிருக்காங்க. ஸோ among 3 இங்கே வந்து 3 வராது, 1:2:1ல. ஸோ அவுட் ஆஃப் 4 3 ஆர் ரிசம்பிளிங் த ஃபஸ்ட் பேரண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்மால் சி இன்ட்டு ஸ்மால் சி, ஒன்லி ஒன் டைப் இஸ் பாசிபிள். அடுத்து கேப் டி இன்ட்டு கேப் டி. இது வந்து இட்ஸ் லைக் இது மாதிரி தானே. அப்போது வாட் இஸ் த ஆன்சர்? இதுக்கும் வந்து உங்களுக்கு 3/4 தான். அடுத்து கேப்பே இன்ட்டு ஸ்மால் இ. இது வந்து ஹைப்ரிட் ரிசசிவ் லைக் ஏ. திஸ் இஸ் லைக் ஏ, திஸ் இஸ் லைக் பி. அப்போது ஏ என்ன? 1/2. இப்போ நம்ம இது எல்லாமே மல்டிப்ளை பண்ணணும், அவ்வளோதான். யூ வில் கெட் த ஆன்சர் 1/2 இதுதான். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து எக்ஸாமில் வெரி ரேர். ஓகேவா? பட் ஃபார் கிளாஸ் டெஸ்ட் அண்ட் ஃபார் ப்ராக்டிஸ் நீங்கள் இந்த மாதிரி டஃப்பான சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த மாதிரியான ஜீனோடைப் கொடுத்தாலும் ஈஸியாக உங்களால் பார்த்த உடனே ஆன்சர் பண்ண முடியும். அண்ட் இந்த மாதிரி மல்டிபிள் மோர் தென் 1 ஜீனை கொடுக்கும்போது, அதாவது பென்டா ஹைப்ரிட் கிராஸோ இல்லை ட்ரை ஹைப்ரிட் கிராஸோ நம்மளுக்கு கொடுக்கும்போது சிம்பிளாக இண்டிவிஜுவல் மோனோ ஹைப்ரிட் கிராஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மல்டிப்ளை பண்ணணும் டோட்டலாக. யூ வில் கெட் த ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் X-linked gene has 15 alleles, அதாவது மல்டிபிள் allele, more than 1 allele. ஃபார்முலா என்ன? what will be the possible genotype in a population? அப்போ ABOவில் ஜீனோடைப்பை நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம்? n×n+1ல அப்புறம் /2. இங்கே வந்து 15 + 1 16 divided by 2. So it is 15 × 8. Alpha is the answer. Remember this formula for your exam. Whatever we have learned so far, this is the summary for your exam. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். I hope by this time you know what is the phenotypic ratio and genotypic ratio, what is the test cross ratio of all these crosses. Where deviation is going to occur is incomplete dominance-லையும் co-dominance-லையும் வந்து உங்களுக்கு both phenotype and the genotype is going to be same. ஒருவேளை phenotypic ratio மறந்துடுச்சு அப்படின்னா go for the product rule. genotypic ratio மறந்துச்சு அப்படின்னா go for the product rule. independent monohybrid cross பண்ணால் you will get the
answer for a dihybrid cross. Now regarding formulas, we have seen all the formula. ஒரு ரெண்டே மட்டும் நான் இங்கே லிஸ்ட் பண்ணுறேன். I forgot to mention here. That is for polygenic inheritance. What is the formula to find the phenotype? 2n plus 1, where n is equivalent to number of gene pair. That's all. இது மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இது just go through this on your own. We have learnt everything. Mostly வந்து match the following டைப்பில் கேட்பாங்க. எக்ஸாம்பிள்ஸ் தான் very very important for your exam. இதில் ஒன்று இருக்குல்ல PKU, that comes under pleiotropy. இன்னைக்கு like now upcoming slides we will be learning about PKU, which is phenylketonuria, which is also an example of pleiotropy, and it is a autosomal recessive disease. More details upcoming slides la nama paakalam. Rest of the things kindly go through this on your own.